சார் இப்போ வந்து அப்போ நம்மளோட குரோத்தே அடுத்த கட்ட குரோத் அப்படிங்கிறது யுஎஸ் எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. இந்த சூழல்ல இன்வெஸ்டர்ஸ் எந்தெந்த செக்டார்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் சார்? இந்தந்த செக்டார்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. வெயிட் அண்ட் சீ. காசு இருக்க போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது எந்த செக்டாருக்கு ரொம்ப பிரையாரிட்டி குடுக்கணும் சார்? ரைட். முதல்ல வந்து அட் அப்பர் லெவல் ப்ராடா இந்தியாவில் இப்போ பவர் செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே செம்ம ஸ்ட்ரென்த்தில் இருக்கு. எதனால நமக்கு பவர் எனர்ஜி பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. பிகாஸ் ஒன்று வந்து நம்மளுடைய யூஷுவல் டிமாண்ட் சப்ளை அது என்றைக்குமே இருக்குது. ப்ளஸ் இன்க்ரீஸிங் டேட்டா சென்டருக்கு எல்லாத்துக்கும் பவர் தேவைப்படுது. ஸோ ரெனியூபிள் எனர்ஜி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ரொடக்ஷன் ஏன்னா பவர் சப்ளை வேண்டி இருக்குது. கோல்லையே இப்போ இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா டேட்டா சென்டருக்கு தேவையான பவர் எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆக போகுது. பிகாஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் டேட்டா சென்டர்ஸ்க்கு. இன்ஃபேக்ட் மிடில் ஈஸ்ட் இப்போ அஃபெக்ட் ஆனதுனால அங்கே வரக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே சிலது இங்கே டைவெர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலாருக்கு தேவை. ஸோ இதனால் பவர் ஆஸ் எ செக்டார் இன்னைக்கு ஹை டிமாண்டில் இருக்குது. ஸோ இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுலேயுமே பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் எக்ஸ்சேஞ்ச், பவர் ஆக்சிலரிஸ் இத்தனை இருக்குது பவர் சைக்கிளில். எங்கே வேல்யூவேஷன் பெட்டராக இருக்கோ அந்த இடத்துல என்ட்ரி வேல்யூவேஷன் தான் நம்ம பார்க்கணும். ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சில செக்டார் விதின் பவரே சொல்கிறேன், சிலதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனும் இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட பேசி பெட்டராக எதில் அட்ராக்டிவாக இருக்குது விதின் த பவர் சைக்கிள்னு பார்த்துட்டு பவர் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்கிங் எடுத்துக்கோங்க. என்றைக்குமே இன்ஃப்ளேஷன் இஸ் பாசிட்டிவ் ஃபார் பேங்கிங். ஸோ அவங்களால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாஸ் ஆன் பண்ண முடியும். இன்னைக்கு ப்ரைவேட் செக்டார் பேங்கிங் கொஞ்சம் கரெக்டாகி அட்ராக்டிவாக இருக்குது. அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பப்ளிக் செக்டாருமே நல்லா இருக்குது. தெர் ஆர் சில பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ப்ரைஸ் டு புக் க்ளோஸ் டு ஃபேர் வேல்யூவில் இருக்குது. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆட்டோ ஆக்சிலரி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஆயில் டிஸ்ரப்ஷன் வரும்போது தான் ஈவிஸ்க்கு டிமாண்ட் அதிகமாகலாம். ஸோ ஈவி டிமாண்ட் அதிகமாகுதுன்னாக்கா தே வில் ரேம்ப் அப் த ப்ரொடக்ஷன். ஸோ ஆட்டோ ஓஇஎம், ஆட்டோ ஆக்சிலரி எஸ்பெஷலி கனெக்டட் டு ஈவிஸ், அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது. கமாடிட்டி பிளே, அயர்ன் அண்ட் ஸ்டீல், காப்பர், அலுமினியம். ஸோ இதோட டிமாண்ட்ஸ் கண்டிப்பாக அதிகமாகும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இப்போ பில்ட் பண்ணி ஆகணும். குளோபலாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி ஆகணும். வார்னு ஒன்று நடந்ததுன்னா டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னாலே கீ மெட்டல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபார்மா டிஃபென்சிவ் செக்டார் அது இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அங்கேயும் என்ட்ரி வேல்யூவேஷனை பார்த்துட்டு ஃபார்மாலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கான்ட்ரா விரும்புகிறவங்க சில பேர்லாம் கான்ட்ரா கால்ஸ் எடுப்பாங்க. எது ரொம்ப அடி வாங்கியிருக்கோ அதில் நான் எடுக்கிறேன்னு. ஸோ ஐடி செக்டார் இஸ் அ கான்ட்ரா பிளே டுடே. 2 வருஷமாக நல்லா விழுந்துருத்து. எல்லாமே வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸஸில் இருக்குது. ஆனால் ரிஸ்க்கு. ஏஐ ட்ரேடில் இந்தியா இஸ் ஃபார் பிஹைண்ட். குளோபலாக கம்பீட் பண்ண முடியாத லெவலில் இருக்கும். கொரியா அண்ட் தைவான் இஸ் அஹெட், யூஎஸ் இஸ் அஹெட், சைனா இஸ் அஹெட். ஸோ இந்தியா ஏஐ பிளேயில் இல்லை. அதனால் ஐடி செக்டார் இஸ் வீக். பட் இந்தியா ஐடி செக்டார் என்ன ஆகலாம்னாக்கா ஏஐயை யூஸ் பண்ணி நம்மளுடைய சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அந்த பிளே வரும்போது இந்தியன் ஐடி கேன் டூ வெல். ஆனால் இன்னைக்கு ஆக்ஷன் இல்லை. கான்ட்ரா பிளே அங்கே வரலாம். அப்போ வந்து இந்த செக்டார்லாம் கவனம் செலுத்தணுன்றீங்க. அதே நேரத்தில் மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு புதுசாக மார்க்கெட்டுக்கு வர இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்? பியூட்டிஃபுல். புதுசாக வரவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அசட் அலோகேஷன். இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டும் கீழே வந்திருக்கு, டெட் மார்க்கெட்டும் கீழே வந்திருக்கு. 2 இடத்துலையும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஸ் கோல்டு அண்ட் சில்வர் கண்டிப்பாக ஒரு 4-5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் இப்பயும் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த லெவல்லையும் லாஸ்ட் 1.5 வருஷத்தில் ஏறி இருக்கு. ஏறினதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இப்போது ஈரான் வார்னால இட் இஸ் ஷோயிங் வீக்னஸ். ஆனால் ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கிற இந்த டைமில் டாலர் உடைய ஸ்ட்ரென்த்து
லாங் டேர்மில் வீக் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் கரன்சின்னு ஒன்று இல்லை, யுவானை நம்பி நிறைய பேர் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ கோல்டு வந்து ஒரு ஆல்டர்னேட் கரன்சியாக பில்ட் ஆகும் ட்ரேடுக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டை வாங்குறா. அண்ட் கண்ட்ரீஸ் அவங்களுடைய கரன்சிஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கோல்டை ஒரு பெக்காக வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. டாலருக்கு பதிலாக கோல்டை ரீப்ளேஸ் பண்ணி தே வில் டூ ட்ரேட். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் உங்கள் அலோகேஷனில் இருக்கணும். ஸோ அப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுத்து, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்னால எல்லா மார்க்கெட்ஸுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. ஆனால் நியர் டேர்ம் ரிஸ்க் இருக்குது. ஸோ என்கிட்ட 100 rupees இருக்குன்னா 80 rupees to 70 to 80 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 20 கேஷ் வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். செகண்ட் லெவலில் இந்த 80 rupees எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? 80 rupeesல நான் அதில் 60%, 80ல் 60 இஸ் 50 rupees நான் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். மீதியை கமாடிட்டிஸ்லையும் பாண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 10 rupees 20 50 rupees. ஸோ இப்படி நான் பிரித்து போட்டுருந்தேன்னாக்கா வெல் டைவர்சிஃபைடாக இருக்கேன். இப்போ சத்திக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்விட்டி மார்க்கெட் கொடுக்கும்போது கேஷ்லேருந்து ஐ வில் மூவ். ஒருவேளை கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனா ஐ வில் மூவ். ஸோ இந்த 20% ஐ வில் பிளே டிபெண்டிங் அப்பான் ஈக்விட்டி மேலே பாசிட்டிவாக வருதா, பாண்ட்ஸ் பாசிட்டிவாக வருதா, கமாடிட்டிஸ் பாசிட்டிவாக வருதா. திஸ் இஸ் ஹவ் இன்னைக்கு அசட் அலோகேஷன் இருக்கணும். ஈக்விட்டி, இந்தியன் மார்க்கெட்ஸ், பாண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கோல்டு அண்ட் சில்வர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பிரித்து போட்டு. அசட் அலோகேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அப்சல்யூட்லி. கேஷும் வச்சுக்கணும். ஓகேங்க சார், தேங்க்யூ வெரி மச்ங்க சார். தேங்க்யூ.